ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் விஜய் சாரதி. வெல்கம் டு வி ஷேர் தமிழ். சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னோட பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஸ் பிகின்ஸ் நவ். ஆர் யூ ரெடி? நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இவர் யாருன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து வாரன் பஃபெட். இவர் சொல்லியிருக்கிற ஒரு கோட் இருக்கு இல்லையா, எக்ஸலன்ட் கோட். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே to make money while you sleep, you will work until you die. நீங்க தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்க வேண்டி வரும். அதுக்கான லைஃப் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, இது லேட்டரால் நம்ம இன்னும் டீட்டெயில்டா பேசுவோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல போவோம். ஏன்னா ரன்னு சொல்லியாச்சு. ஷேர் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், பையர் அண்ட் செல்லர். பையர் வந்துட்டு அதனால அது இல்லாமல் இப்போ வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் வந்துருச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க அலாம் செட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அலாம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த நீங்க வாங்கியிருக்கிற ஸ்டாக் இந்த ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலாம் வந்துடும். அதனால நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. அடுத்தது எனி டைம் யூ கேன் வித்ட்ரா யுவர் மணி. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் நம்பிக்கை இல்லை, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? கோல்டு, லேண்ட், இந்த மாதிரி எதாவது இன்வெஸ்ட் பண்ணுவோமா? கோல்டை போய் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க போனோம்னா, கோல்டு வாங்க போனோம் அப்படின்னா அதோட ப்ளஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதே செல் பண்ண லேண்டுக்கும் அதே தான். நீங்கள் செல் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு கல் இருக்குது, இதை குறைச்சிப்போம், இதில் வந்துட்டு காப்பர் இருக்கு, இதை குறைச்சிப்போம், இவ்வளோ ரேஞ்சுக்கு தான் போகும். அது ஏதோ இல்லீகலா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதோட பில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க 200 வாங்குறது, 200 வாங்குற ஸ்டாக்கு 2000 ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இமீடியட்டா நீங்க செல் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உடனே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆயிடும் ஆன் த டைம் இட் செல்ஃப். அதுக்கு அடுத்தது நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 ட்ரேடிங் டே, 2 days. இதுக்கு முன்னாடி வந்து பாண்ட் எல்லாம் இருக்கிறப்போ ஏன் ஈவன் 6 months கூட ஆச்சு அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வரதுக்கு. ஆனா இப்போ வந்துட்டு இந்த என்எஸ்சி இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு டிமெட்டீரியலைஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் டிமேட் அக்கௌண்ட். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ 2 ட்ரேடிங் டேஸ் அது போதும். உங்களுக்கு அடுத்த நாள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? அதனால அதில் வந்துட்டு நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். நீங்கள் லேண்டு விற்கணும் அப்படின்னா ஒரு புரோக்கர்கிட்ட போயிட்டு அவன் புரோக்கர் கமிஷன் கொடுத்து, இல்லை அவன் போய் ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அவங்களோட உட்காந்து பேசி நீங்கள் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எந்த கவலையும் இதில் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா பேசிக்ஸ் அதில் நீங்கள் தெளிவாக, சார் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா 22 வருஷம் நான் உட்காந்து படிக்கிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 1 லட்ச ரூபா சம்பளத்துக்காக நம்ம மட்டும் 22 வருஷம் உட்காந்து படிக்கிறோம். ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்துட்டு ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல மந்த்லி இல்ல டெய்லி கூட ஒரு 10% 10,000 சம்பாதிச்சிட முடியும். ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடணும்? இப்படி ஒரு வழி இருக்கும் போது நம்ம ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுல்ல? சோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரிகார்ட்? என்ன வேணும்? நீங்க ஷேர் ட்ரேட் பண்றதுக்கு என்ன வேணும்? இந்த மேஜர் பார்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட். சார் இன்ட்ரெஸ்டோட எந்த வேலையை நீங்க பண்ணீங்கனாலும் நீங்க நம்ம ஜெயிக்கலாம். அது உங்களுக்கும் நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ பிடிச்ச வேலையை எவ்வளவு பேர் செய்யறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா லைஃப்ல சர்வை பண்றதுக்காக கிடைச்ச வேலையில அதை விடாம பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேர். ஏன் ஈவன் நான் பிசினஸ்ல இருக்கேன், ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கலன்னு நான் சொல்லலை. பிசினஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆனா எனக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைம்ல நான் இதை கத்துக்கிட்டேன். உங்களுக்கும் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க உள்ள வரலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் சார் வேணும்? ஒரு டெஸ்க்டாப் இப்போ எல்லா வீட்லயும் இருக்கும், இல்லை அப்படின்னா ஐபேட், இல்லை லேப்டாப், ஈவன் மொபைல் ஃபோன். ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், நடுவில் கட் ஆகாம நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். அப்புறம் அந்த பேசிக் நாலேஜ் அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துடும். அடுத்தது இந்த அக்கௌண்ட் வேணும். ஆமாம், அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 days நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா 1 weekல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம்
உங்களுக்கு என்ன வேணும், ட்ரேடிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வந்துடும். குட் போர்ட்ஃபோலியோ. குட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வெயிட்டேஜ், இந்த ஃபினான்சியல் சர்வீசஸில் வெயிட்டேஜ் யாருக்கு அதிகம் அப்படின்னா HDFC பேங்க்குக்கு. இப்படி நான் ஒரு செக்மெண்ட்டை காமிக்கிறத விட டோட்டலாக நான் காமிச்சேன் அப்படின்னா ஒரு செக்டாருக்கும் இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகம் இருக்கா, ஒரு 30 to 40%. அடுத்து எனர்ஜி, அதில் ஒரு 10 to 15%. அடுத்தது ஐடி, அதில் ஒரு 10 to 15%. அடுத்து கன்சியூமர் குட்ஸ், அதில் ஒரு 10 to 15%. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ அதில் எந்தெந்த கம்பெனிலாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே என்னோட லாஸ்ட் வீடியோ பாருங்கள், இதில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு மேஜர் பிளேயர்ஸ் அப்படின்னா யார் வந்துட்டு அந்தந்த செக்டரில் யார் அதிகம் வெயிட்டேஜாக இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க, ஓகேவா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்புறம் பேஷன் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட். ரொம்பலாம் டென்ஷனே ஆகாதீங்க. மார்க்கெட் அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லாருமே பையிங் சைடு போயிட்டாங்க அப்படின்னா யாருமே ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா செல்லர்ஸ்ன்னு யாராவது இருந்தால் தான் நம்ம பை பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன், வால்யூம் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்க. வால்யூம் அதிகமாக இருக்கணும், நல்ல ஸ்டாக்ல மட்டும்தான் வால்யூம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கும் போது உடனே நீங்கள் சேல் பண்ண முடியும். இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், இப்போ நான் வந்துட்டு இன்ஃபி ஸ்டாக், அவர் ஓகே இன்ஃபி ஸ்டாக் நான் வச்சிருக்கேன், அது வந்துட்டு யாராவது பையர் இருந்தால் மட்டும்தான் அதை விற்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக ஆமாம், பையர் யாராவது இருக்கணும், இருந்தால் தான் அதை விற்க முடியும். இன்ஃபிலாம் வந்துட்டு சாதாரண கம்பெனி கிடையாது, அதுக்கு வந்துட்டு வால்யூம் ரொம்ப அதிகம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் சேல் பண்ணலாம். ஆனால் அந்த பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 2000 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. எப்படின்னா ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு ஒரு 2000 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த 2000 ஷேர்ஸை வாங்கிறதுக்கு அந்த இடத்துல பையர்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வால்யூம் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது வந்துட்டு செலெக்ஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, கம்பெனிஸ், ஒரு கம்பெனி மேலே கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குறது அப்படின்றது ஈக்விட்டி. கமாடிட்டி அப்படின்றது வந்துட்டு சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில், காப்பர், ஜிங்க், அலுமினியம், இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது வந்துட்டு கமாடிட்டி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, எது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியுமோ. ஒரு சில டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரூட் ஆயில் நல்லா இறங்கிட்டு இருக்கு, ஆனால் அப்போ ஒரு டைம் ஏற ஆரம்பிக்கும், அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல நீங்க கமாடிட்டியும் பண்ணலாம், ஈக்விட்டியும் பண்ணலாம். ஸோ அதை டிசைட் பண்றது யாரு அப்படின்னா நீங்க தான். ஸோ அதில் தெளிவா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். முன்னாடி வந்துட்டு பாண்ட் கட்டுக்கட்டா பேப்பர்ஸ் நிறைய வரும், அதெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும். ஒரு நாள் இங்கே சேல் பண்ணணும் அப்படின்னா உங்க அதெல்லாம் எடுத்துட்டு உங்க புரோக்கர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எந்த கம்பெனி வந்துட்டு நீங்க வாங்கியிருக்கீங்களோ இல்லை சேல் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு அவங்க அதை அனுப்புவாங்க. அந்த கம்பெனி வந்துட்டு எந்த கம்பெனி வந்துட்டு எந்த புரோக்கர் வந்துட்டு அடுத்து அந்த எந்த புரோக்கர் வந்துட்டு அவங்க அந்த பையரோ செல்லரோ கணக்கு அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் நடந்து உங்களுக்கு வர்றதுக்கு 1 month to 6 month, ஈவன் இயர் கூட ஆயிடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 daysல உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆகிடும். ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு? நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேரை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் உள்ள வச்சிருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒரு 5,000 10,000 இல்லை 1 lakh 2 lakh நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க சேவிங் அக்கௌண்ட்ல வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா?
சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருமே நீங்க வச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் புரோக்கர். நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்களோட புரோக்கேஜ் கமிஷன் ப்ளஸ் வந்துட்டு அவங்க எப்படி என்னென்ன அதாவது எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு தே டோன்ட் பாதர் அபவுட் தட். நிறைய பேர் அந்த மாதிரி தான். அதனால வந்துட்டு நம்பிக்கையான ஒரு புரோக்கர்கிட்ட நீங்கள் டீலிங் வைங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஜெரோதா பிளாட்ஃபார்ம். உங்களுக்கும் அதே பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் இஸ் அவைலபிள் இன் மை டிஸ்கிரிப்ஷன். என்னோட எல்லா வீடியோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எல்லாம் ஆன்லைன்லேயே. நீங்கள் பேங்க்ல வந்துட்டு அந்த இஷ்யூவன்ஸ் இல்லையா, உடனே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு அந்த ஷேர்ஸ் ஏறிச்சு. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அது செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி. அது வந்துட்டு தனியாக நம்ம பார்க்க வேண்டியது. இது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டெக்ஸையும் வாங்கலாம், இல்லை கம்பெனிஸும் வாங்கலாம். நான் கம்பெனிஸில் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு எவ்ரி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. எவ்ரி வியாழக்கிழமை. நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள இப்போ 15,000 பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்னா எனக்கு 17,000 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் 17,000 ஸ்பெண்ட் பண்ணணுன்றது இல்லை, அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு 100 or 200 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கு நீங்கள் பை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது 17,000 அந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராஃபிட். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 75 ஒரு லாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 75 தான் வாங்க முடியும். பேங்க் நிஃப்டியில் 20 வாங்கலாம். இதுதான் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். அது வந்துட்டு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுல இருந்து நம்ம வந்துட்டு எல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அது வந்துட்டு வேற ஒரு ஸ்டோரி. அதை நான் தனியாக சொல்கிறேன். இப்போ அதை சொன்னால் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் இதில் ஏதாவது கற்றுக்கிட்டோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காம உங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். அதே நோக்கத்தில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏர்ன் பண்ணட்டும். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி இமீடியட்டாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் எங்களோட ரிசல்ட் எங்களுக்கு தெரியும். நான் எப்படி பண்ணுறோம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லனா எனக்கு தெரியாது. சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன் அந்த ஐக்கானை ப்ளீஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் பெல் பட்டன். இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? தேங்க்யூ. பை. இது உங்கள் விஜய் சாரதி.